ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு எம்சிபிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 8 சோசியல் சயின்ஸ் சாப்டர் 5 யூனிவர்சல் பிரான்ச்சைஸ் அண்ட் இந்தியாஸ் எலக்டோரல் சிஸ்டம் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். மேனேஜிங் த எலக்டோரல் ப்ராசஸ். மேனேஜிங் எலெக்ஷன் இன் இந்தியா இஸ் a mammoth task. The ECI has been upgrading its capacities to keep pace with the needs of modern India in conducting free and fair election. The electoral system is massive and needs to work efficiently. We take the example of Lok Sabha election to illustrate this. Note that the election to the state assemblies follow a similar process. All elections take place at different times, but with some periodicity. So every year, several polls are conducted in various parts of the country based on when they are due. மேமோத் அப்படின்னா என்ன அப்படின்னா மகத்தானதுன்னு அர்த்தம். மேமோத் டாஸ்க் அப்படின்னா நம்மளோட இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு மேமோத் டாஸ்க், ஒரு மகத்தான சேவையை தான் வந்து செஞ்சுட்டு வருதுன்னே நம்ம சொல்லலாம். இசிஏ அப்படிங்கிறது வந்து இந்த மாடர்ன் இந்தியாவுக்கு ஏத்த மாதிரி எலெக்ஷன் வந்து எப்படி வந்து ஃபேரா ஃப்ரீயா வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க நிறைய அப்கிரேடிங் வந்து கொண்டு வந்துகிட்டே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த எலக்டோரல் சிஸ்டம் வந்து எஃபிசியன்டா ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதுக்கான நிறைய ரிசர்ச்சும் அவங்க பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா வந்து நம்ம லோக்சபா எலெக்ஷன் வந்து எடுத்துக்கலாம். இந்த லோக்சபா எலெக்ஷன் வந்து இப்ப இந்த எலெக்ஷன் எல்லாமே வந்து டிஃபரெண்ட் டைம்ஸ்ல வந்து இருக்கும். அது மாதிரி ஒரு எலெக்ஷனும் வந்து ஒரு பீரியட்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு இயருமே வந்து நிறைய போல்ஸ்ல வந்து இந்தியாவோட வேரியஸ் பார்ட்ஸ்ல வந்து கண்டக்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இப்ப இந்தியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மொத்தம் எவ்வளவு போலிங் ஸ்டேஷன் வந்து இருக்கு அப்படின்னா 1 மில்லியன் போலிங் ஸ்டேஷன் வந்து இருக்கு. எவ்வளவு கான்ஸ்டிடியூன்சிஸ் இருக்கு அப்படின்னா 343 பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூன்சிஸ் வந்து இருக்கு. எவ்வளவு பீப்புள் வந்து ஓட் பண்றாங்க அப்படின்னா 980 மில்லியன் voters வந்து இருக்கிறாங்க. As you can see, the numbers are very large. Many people are deployed to assist the whole process, including teachers. மேல பார்த்தது மொத்தம் எவ்வளவு voters வந்து இருந்தாங்க? 980 மில்லியன் voters வந்து இருந்தது. மொத்தம் எவ்வளவு போலிங் ஸ்டேஷன் வந்து இருந்தது? 1 மில்லியன் இருந்தது. அப்போ இவ்வளவு பெருசா இருக்கிற நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி வந்து ஆபீசர்ஸ் எல்லாமே வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஆபீசர்ஸ்க்கு நிறைய டீச்சர்ஸ்மே வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. 84 of the Lok Sabha constituencies are reserved for person from the scheduled caste, while 47 are reserved for scheduled tribes. இப்ப நம்ம வந்து மொத்தம் எவ்வளவு சொன்னோம்? 543 கான்ஸ்டிடியூன்சிஸ் வந்து இருக்குன்னு சொன்னோமா? இந்த 543ல வந்து 84 லோக்சபா கான்ஸ்டிடியூன்சிஸ் வந்து எஸ்சி வந்து இருப்பாங்க. அதே மாதிரி 47 வந்து எஸ்டி வந்து இருப்பாங்க. 412 கான்ஸ்டிடியூன்சில வந்து ஜெனரல் பீப்புள் வந்து இருப்பாங்க. Process of voting for Lok Sabha and state assemblies. State assemblies and Lok Sabha இது ரெண்டிலுமே voting process வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா first polling officer name on voter list and ID proof. First polling officer வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா எந்த voter வந்து வந்திருக்காங்களோ அவங்களோட ID proof வச்சு அவங்களோட நேம் எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. செகண்ட் polling officer என்ன பண்ணுவாங்க அப்படின்னா inks finger gives cheat and takes your signature. உங்களோட கையில வந்து இங்க் வச்சுட்டு ஒரு சிட்டு கொடுத்து அந்த சிட்ல வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து வாங்குவாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் போலிங் ஆபீசர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேக் சிட் அண்ட் செக் யுவர் ஃபிங்கர் நோட்டா நன் ஆஃப் தி அபவ் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ அவைலபிள். தேர்ட் போலிங் ஆபீசர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா செக் பண்ணிட்டு அந்த சிட்ல நோட்டா அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. இப்ப இதே இது ஃபோர்த் போலிங் ஆபீசர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஃபோர்த் பிரஸ் பட்டன் டு ஓட் ஆன் த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் EVM. யூ ஹியர் அ பீப் சவுண்ட். ஆல்சோ செக் த பிரிண்டட் ஸ்லிப் இன் த VVPAT. ஃபோர்த் என்ன ஸ்டெப் இருக்கும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து இருக்கும். அந்த மிஷின்ல வந்து நம்ம யாருக்கு ஓட் பண்றோமோ அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணணும். அப்படி பிரஸ் பண்ண உடனே பீப் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வந்து வரும். அப்படி வந்தாதான் நம்ம போட்ட ஓட்டு வந்து அதுல இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். மட்டும் இல்லாம VVPAT ஒரு பிரிண்டட் ஸ்லிப் வந்து இருக்குதா அப்படிங்கறதையும் செக் பண்ணுவாங்க. VVPAT அப்படின்னா என்னன்னா ஓட்டர் வெரிஃபியபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல்னு சொல்லுவோம். இந்தியாஸ் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் EVMs and voter verifiable paper audit trail system have been used in countries like Namibia and Bhutan with support from the ECI. இப்ப இந்த EVM electronic voting machine and VVPAT voter verifiable paper audit trail அப்படிங்கிறது வந்து இந்தியால மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. நமீபியா அண்ட் பூட்டான்லயும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
Other countries have also studied this technology and have received training from India to adapt it in their countries. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்லயுமே வந்து இந்த டெக்னாலஜி அவங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியால இருந்தே நிறைய பேர் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டே தான் இருக்காங்க. VVPAT is a system that produce a physical paper record allowing voters to verify that their electronic votes were cast correctly. This paper trail provides a backup for verification and recounting purpose in case of dispute or failure of the electronic system. இப்போ இந்த VVPAT அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பிசிக்கல் பேப்பர் ரெக்கார்டு தான். ஓட்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து கரெக்டா ஓட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கான பேப்பர் தான் வந்து இந்த VVPAT அப்படிங்கிறது. இப்போ அந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருச்சு அப்படின்னாலோ நம்ம வந்து ரீகவுண்டிங் போகணும் அப்படின்னாலுமே அந்த டைம்ல இந்த VVPAT அப்படிங்கிறது வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் MCC. The code is followed to ensure free and fair election, listing the do's and don'ts for leaders, political parties, and candidates that must be adhered to. இப்ப MCC அப்படின்னா என்ன அப்படின்னா மாடல் கோட் கண்டக்ட்னு சொல்லுவோம். இந்த மாடல் கோட் கண்டக்ட் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒரு எலெக்ஷன் வந்து ஃப்ரீயா ஃபேரா வந்து நடக்குதா அப்படிங்கறத வந்து செக் பண்ணும். அது மட்டும் இல்லாம லீடர்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாருமே எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறதையும் வந்து சொல்லும். A few elements of the code. There are rules that the party in government must follow. இப்போ வந்து கவர்மெண்ட்ல என்னென்ன பார்ட்டிஸ் இருக்கோ அவங்க எல்லாருமே என்னென்ன ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா this ensures that the resource available to the government are not used for the purpose of the election. For example, no new scheme and project are to be announced that may influence voters. இப்போ ஒரு பார்ட்டிஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா அந்த பார்ட்டிஸ் வந்து கவர்மெண்டோட எந்த ஒரு ரிசோர்ஸையுமே வந்து அவங்க அந்த கேம்பெயின் டைம்ல வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டிஸா இருந்தாலுமே கூட கவர்மெண்டோட ரிசோர்ஸ் எதையுமே வந்து அவங்க யூஸ் பண்ணவே கூடாது. அவங்க புது ஸ்கீம் எதையுமே கொண்டு வரக்கூடாது அல்லது ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண ஸ்கீமையும் அந்த டைம்ல வந்து செய்யவே கூடாது. பண்ணும்போது ஓட்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஆல் கேண்டிடேட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு எக்ஸசைஸ் டிஸ்கிரிஷன் அண்ட் ட்ரைன் டு என்ஷூர் தட் எலெக்ஷன் டேக் பிளேஸ் பீஸ்ஃபுல்லி. எல்லா கேண்டிடேட்ஸ்மே வந்து எலெக்ஷன் டைம்ல அந்த இடம் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறதையும் அவங்களே தான் வந்து என்ஷூர் பண்ணணும். இன்ஃப்ளூயன்சிங் ஓட்டர்ஸ் த்ரூ கிஃப்ட் இன் ரிட்டர்ன் ஃபார் ஓட்ஸ் இன் பனிஷபிள். சப்போஸ் இப்போ ஓட்டர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓட் பண்ணதுக்காக ஏதாவது ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து கொடுத்தாலுமே அவங்களையும் வந்து பனிஷ் பண்ணுவாங்க. யாரு? ECI எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து பனிஷ் பண்ணுவாங்க. Here are few types of complaint that the ECI handles. இப்போ ECI வந்து என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. A candidate disturbed saree and household appliances to women voters. யார் வந்து அந்த பொசிஷனுக்காக நிக்கிறாங்களோ அவங்க வந்து விமென்ஸ்க்கு வந்து சாரீஸ் வாங்கி கொடுக்கறதா அல்லது நிறைய ஹவுஸ்ஹோல்ட் அப்ளையன்சஸ் வந்து கொடுக்கறது இது இதுல எது நடந்தாலுமே அவங்க வந்து பனிஷ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அபியூஸ் லாங்குவேஜ் யூஸ்டு பை கேண்டிடேட் ஆஃப் ஒன் பார்ட்டி அகேன்ஸ்ட் த கேண்டிடேட் ஃப்ரம் அன் ஆப்போசிங் பார்ட்டி. இப்போ ஒரு பார்ட்டி வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பார்ட்டியை வந்து நம்ம தேவையில்லாத வார்த்தைகள் அவங்கள அபியூஸ் பண்ற மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணாலுமே அவங்களும் வந்து பனிஷ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அபிஷியல் ஆஃப் த கவர்மெண்ட் கேம்பெயினிங் ஃபார் த ரூலிங் பார்ட்டி. கவர்மெண்டோட அபிஷியல்ஸ் யாருமே வந்து அந்த ரூலிங் பார்ட்டிக்காக கேம்பெயின் பண்ணவும் கூடாது. அப்படி கேம்பெயின் பண்ண அவங்களும் பனிஷ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பண்டல்ஸ் ஆஃப் ₹500 நோட்ஸ் ஃபவுண்ட் இன் கார் ஆஃப் அ கேண்டிடேட் டியூரிங் இன்ஸ்பெக்ஷன். சப்போஸ் 500 நோட்டோட பண்டலா நிறைய ருபீஸ் வந்து இருந்தது அப்படின்னா அந்த கார் எல்லாமே சீஸ் பண்ணி அதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி சப்போஸ் அதுல ஏதாவது டிஃபரன்சியேட் இருந்தது அப்படின்னா அவங்களும் பனிஷ் பண்ணுவாங்க. The Model Code of Conduct was adopted in Kerala in 1960, voluntary approved by representative of the major political parties of the time. The ECI circulated it to political parties during the 1962 general election, and from 1991, the ECI became proactive in ensuring the observance of the MCC. ஃபர்ஸ்ட் இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கறத யாரு வந்து ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா கேரளா தான் 1960ல வந்து அவங்களே வாலண்டியரா வந்து அதை வந்து ஏத்துக்கிட்டாங்க.
1962ல இந்த இசிஐ அப்படிங்கிறது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து இத வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1991ல இருந்து இந்த எம்சிசி அப்படிங்கிறது வந்து எல்லா ஸ்டேட்டுமே, எல்லா யூனியன் டெரிட்டரியுமே வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இசிஐ அப்படிங்கிறவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் எலெக்ஷன் இன் இந்தியா. A brief overview. Election to the Lok Sabha and State Legislative Assemblies. லோக் சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இதோட எலெக்ஷன் வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா ஆர் ஆஃபன் ரிஃபர்டு டு அஸ் த ஃபெஸ்டிவல் ஆஃப் டெமோக்ரஸி, a time when citizens exercise their right to choose representatives ஃப்ரீலி, ஃபேர்லி அண்ட் ரெஸ்பான்சிபிளி. ஒரு டைமும் எலெக்ஷன் வந்து இந்தியால நடக்கும்போது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபெஸ்டிவல் ஆஃப் டெமோக்ரஸி, டெமோக்ரஸியோட ஒன் ஆஃப் த ஃபெஸ்டிவல்னே சொல்லுவாங்க. இப்ப இதுல வந்து ஒரு ஓட்டர்ஸ்க்குமே வந்து அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க ஃப்ரீயா, ஃபேரா, ரெஸ்பான்சிபிளோட சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. We know that India follows a parliamentary system of government where citizens participate in various level of election. Lok Sabha, national level, state legislative assemblies, state level, and local bodies, cities and village level. The country is divided into 543 constituencies for the Lok Sabha election. The elected candidates to the Lok Sabha are known as Member of Parliament, whereas candidate elected to state assemblies are known as member of legislative assembly. India used the first past the post electoral system wherein the candidate receiving the most votes in a constituency wins. This means that the candidate can win without securing even 50% of the total votes, like Kurmat won despite getting 1/2 of the 33 votes. நமக்கு தெரியும் இந்தியால என்ன மாதிரியான சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பார்லிமெண்டரி சிஸ்டம் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பார்லிமெண்டரி ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாத்தையுமே வந்து சிட்டிசன்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா லோக்சபா அப்படிங்கிறது வந்து நேஷனல் லெவல்ல வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் லெவல்ல வந்து இருக்கும். அதுக்கப்புறம் லோக்கல் பாடிஸ், சிட்டி அண்ட் வில்லேஜ் லெவல். இந்த லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெவல் இது ரெண்டையும் வந்து இசிஐ அப்படிங்கிறவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த லோக்கல் பாடி அப்படிங்கறத வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. இப்ப நம்மளோட கண்ட்ரில வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தம் எத்தனை கான்ஸ்டிடியூயன்சி வந்து இருக்கு அப்படின்னா 543 கான்ஸ்டிடியூயன்சி வந்து லோக்சபால வந்து இருக்கு. இந்த எலெக்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்லுவோம். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்க்கான ரெப்ரசன்டேட்டிவ் செலக்ட் பண்ணுவோம்ல அவங்க எல்லாரையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் எம்எல்ஏஸ் சொல்லுவோம். வந்து எந்த கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய ஓட்ஸ் வந்து வாங்குறாங்களோ அவங்க தான் வந்து அந்த கான்ஸ்டிடியூன்சியை வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் இப்ப அந்த கேண்டிடேட் வந்து 50% ஓட்டு தான் வாங்கியிருக்கணும் அப்படின்னு கிடையாது. எவ்வளவு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அந்த கான்ஸ்டிடியூன்சிக்காக கம்பீட் பண்றாங்களோ, போட்டி போடுறாங்களோ அவங்கள வந்து யாரு வந்து அதிகமா வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம குர்மத் வந்து எடுத்துக்கலாம். குர்மத் அப்படிங்கிறவங்க வந்து மொத்தம் எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க? 12 ஓட்டு. இப்ப இதுல 50% ஓட்டு அப்படின்னாலுமே எவ்வளவு ஓட்டு வேணும்? 16 ஓட்டாச்சும் வேணும். ஆனா இவங்க எவ்வளவு ஓட்டு தான் வாங்குனாங்க? 12 ஓட்டு தான் வாங்குனாங்க. ஆனா 3 பேரையும் கம்பேர் பண்ணும்போது யார் அதிகமா வாங்கியிருந்தா? குர்மத் தான் அதிகமா வாங்கியிருந்தாங்க. அதனாலதான் அவங்கள வந்து நம்ம கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவா சூஸ் பண்ணோம். அதே மாதிரி தான் இங்கேயும் யாரு வந்து அதிகமா வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் வந்து அந்த ரெப்ரசன்டேட்டிவா இருப்பாங்க. அவங்க வந்து இவ்வளவு பெர்சன்டேஜ் ஓட்டு தான் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. The legislative assembly is called by several names in regional language. For example, Vidhan Sabha and Niyamana Sabha, what is called in our state. நம்மளோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறது வந்து ஒரு ரீஜனலுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜ்ல வந்து நிறைய டைப்ல வந்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விதான் சபா அண்ட் நியம சபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப இது நம்மளோட ஸ்டேட்ல தமிழ்நாட்டுல என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா after the voting process is completed, the process of government formation begins. The political party or coalition winning a majority of the seat in Lok Sabha forms the national government. The leader of this majority typically becomes the prime minister. Similarly, at the state level, the leader of the majority party became the chief minister. இப்ப இந்த voting process எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்ப நம்ம லோக்சபா வந்து எடுத்துக்கலாம். லோக்சபால வந்து நிறைய பார்ட்டிஸ் வந்து இருப்பாங்க. தமிழ்ல வந்து கட்சின்னு சொல்லுவாங்க. நிறைய கட்சி வந்து அவங்க
அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து போட்டி போடுறதுக்காக விட்டிருப்பாங்க. லோக்சபான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஏ அப்படின்னு ஒரு பார்ட்டி வந்து இருக்கு, பி அப்படின்னு ஒரு பார்ட்டி வந்து இருக்கு, சி அப்படின்னு ஒரு பார்ட்டி வந்து இருக்கு. இந்த மாதிரி எவ்வளோ பார்ட்டிஸ் வேணாலும் இருக்கலாம். எவ்வளோ கான்ஸ்டிடியூன்சி இருக்குன்னு சொன்னோம்? 543 கான்ஸ்டிடியூன்சி வந்து இருக்குன்னு சொன்னோம். இப்ப இந்த 543 கான்ஸ்டிடியூன்சில எந்த பார்ட்டி வந்து அதிகமான சீட்டு வந்து வாங்குறாங்களோ, அதிகமான சீட்டு வந்து வின் பண்றாங்களோ, அந்த பார்ட்டி தான் வந்து கவர்ன்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் ஏ அப்படிங்கிற பார்ட்டி தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏ அப்படிங்கிற பார்ட்டி தான் வந்து கவர்ன்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த ஏ அப்படிங்கிற பார்ட்டில இருந்து யாராவது ஒரு மெம்பர சூஸ் பண்ணி அவங்கள பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதே இது ஸ்டேட் லெவலா இருந்தது அப்படின்னா, அதுலயும் எவ்வளோ பார்ட்டிஸ் வந்து இருக்காங்களோ, அந்த பார்ட்டிஸ்ல யாரு வந்து மெஜாரிட்டியான ரெப்ரசன்டேட்டிவ வச்சிருக்காங்களோ, அவங்க தான் வந்து கவர்ன்மெண்ட்ட ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுல இருந்து ஒருத்தங்கள தான் வந்து சூஸ் பண்ணி சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. What is the difference between an MP and MLA? MPs represent us in the national parliament, while MLAs represent us in our state assembly. Both are chosen through similar electoral process, but work at different level of governance. MP அப்படிங்கிறது வந்து நேஷனல் பார்லிமெண்ட்ல இருப்பாங்க. MLA அப்படிங்கிறவங்க வந்து ஸ்டேட் அசம்பிளில வந்து இருப்பாங்க. இவங்க 2 பேருமே வந்து ஒரே எலக்டோரல் ப்ராசஸ்ல தான் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். ஆனா இவங்க வந்து டிஃபரெண்ட் கவர்ன்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. If a party of coalition wins a majority of the seat in the Lok Sabha, it forms the national government and its leader becomes the prime minister. இப்ப எந்த பார்ட்டி ஆர் கோஎலிஷன் அப்படின்னா கூட்டணி கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பார்ட்டி ஆர் எந்த கூட்டணி கட்சி வந்து மெஜாரிட்டி சீட்டை வந்து வின் பண்றாங்களோ அவங்க வந்து லோக்சபால வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுல இருந்து ஒரு மெம்பரை சூஸ் பண்ணி பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதே இது ஸ்டேட் அசம்பிளியா இருந்தது அப்படின்னா in state, if a party or coalition wins a majority of seat in the state assembly, it forms the government and its leader became the state chief minister. இப்போ நம்ம ஸ்டேட்லயும் அதே தான் வரும். இப்ப எந்த பார்ட்டி ஆர் எந்த ஒரு கூட்டணி கட்சி வந்து மெஜாரிட்டி ஆஃப் சீட்டை வந்து ஆக்குபை பண்றாங்களோ அதுல இருந்து ஒரு மெம்பரை சூஸ் பண்ணி அவங்க சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி அவங்களோட கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. As we saw in figure 5.11, the State Election Commission is a part of the election apparatus. It plays an important role not only general and state election but also in conducting elections too. Elections to local bodies at the grassroots level. It works in consultation with the ECI in these matters and universal adult franchise and all other constitutional provisions applicable in the case of direct election by the people are pertinent here too. State election commission வந்து ECI எப்படியோ அதே மாதிரி தான் நமக்கு இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுமே நிறைய இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. இப்ப நம்ம ECIல என்னென்ன வந்து ஃபாலோ பண்ணோமோ அது எல்லாமே இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்லயும் வந்து ஃபாலோ பண்ணுவோம். Election to the Rajya Sabha. The candidates elected to the Rajya Sabha are also known as members of parliament, but they are chosen through indirect elections. இப்போ ராஜ்யசபாவோட கேண்டிடேட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எம்பிஸ் எல்லாமே வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன்ல தான் வந்து சூஸ் பண்ணுவோம். Dissolution, expiry or termination due to the end of its term or other constitutional reason. அதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷன் ரீசனால டெர்மினேட் ஆகுறதா அல்லது எக்ஸ்பயர் ஆகுறதா தான் வந்து நம்ம dissolution அப்படின்னு சொல்லுவோம். Let us revisit the example of Suryodaya School. Imagine that the school is setting up a special counseling at a school level. If the member of this council are elected by the class representative, it would be an indirect election. இப்ப நம்ம வந்து இதுக்கு எக்ஸாம்பிளா இந்த சூரியோதயா ஸ்கூலே வந்து சொல்லலாம். இந்த கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் யாரு வந்து சூஸ் பண்ணாங்க? ஒன்லி தட் கிளாஸ் மெம்பர்ஸ். அந்த கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து இவங்களை வந்து சூஸ் பண்ணாங்க. அந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா மெம்பர்ஸும் சூஸ் பண்ணாங்களான்னு கேட்டா கிடையாது. அப்ப இந்த மாதிரி எலெக்ஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப்டர் 245 members of the Rajya Sabha, 233 are elected by the elected members of state legislative assemblies, while the President of India nominates 12. Each state is allotted a different number of Rajya Sabha seats based on population. For example, more populous state like Uttar Pradesh have more seats than less populous state like Arunachal Pradesh. இப்போ இந்த ராஜ்யசபால மொத்தம் எவ்வளவு மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்னா 245 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. இந்த 245 மெம்பர்ஸ்ல
12 மெம்பர்ஸ யாரு சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. இப்ப இதுலயே 233 மெம்பர்ஸ யாரு வந்து எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம எலெக்ட் பண்ண லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி எம்எல்ஏஸ் எல்லாரும் தான் வந்து வோட் பண்ணி இவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்டேட்டுக்குமே வந்து டிஃபர் ஆயிட்டே தான் இருக்கும். இப்ப இந்த ராஜ்யசபா சீட்டு எத பேஸ் பண்ணி இது வந்து அவங்க குடுக்குறாங்க அப்படின்னா, பாப்புலேஷன பேஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உத்தரப்பிரதேஷ்ல நெறைய பாப்புலேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறதுனால, அங்க வந்து நெறைய எம்பிஸ் வந்து இருப்பாங்க. அருணாச்சல் பிரதேஷ்ல வந்து கம்மியான பாப்புலேஷன் இருக்கிறதுனால, அங்க வந்து கம்மியான எம்பிஸ் வந்து இருப்பாங்க. Rajya Sabha is also called a permanent house. It is never dissolved. ராஜ்ய சபா அப்படிங்கிறது வந்து ஒரு பெர்மனன்ட் ஹவுஸ் தான். இது வந்து நம்ம டிசால்வ் பண்ணவே முடியாது. A member of the Rajya Sabha has a 6-year term. இந்த மெம்பர் ஆஃப் த ராஜ்ய சபாவோட மெம்பரோட லைஃப் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 6 இயர்ஸ். ஒரு 6 இயர்ஸ்க்கு வந்து அந்த ராஜ்ய சபா மெம்பர்ஸ வந்து திரும்ப எலெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. 1/3 of its member retire every 2 years and new members are elected. இதுல இருக்கிற 1/3 of the members வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து ரிட்டையர் ஆயிட்டே இருப்பாங்க. அதுக்காக நியூ மெம்பர்ஸ் வந்து அவங்க எலெக்ட் பண்ணிட்டேவும் இருப்பாங்க. There is a difference. However, in the voting process, it is used what is called a single transferable vote system. This is a special way of ensuring that smaller state also get fair representation in the Rajya Sabha. You will learn more about the exact mechanism of how this work in higher classes. இப்ப நம்ம எல்லாருமே எப்படி வந்து நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து சூஸ் பண்ணுவோம் ஓட்டிங் ப்ராசஸ் மூலமா தான். ஆனா இந்த ராஜ்யசபாவோட மெம்பர்ஸ வந்து எலெக்ட் பண்றதுக்கான ஓட்டிங் ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கும். இத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கறத நீங்க ஹையர் கிளாஸ்ல வந்து பாப்பீங்க. ராஜ்யசபா த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட். ராஜ்யசபால வந்து அங்க இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ் எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எம்எல்ஏஸ் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து 12 மெம்பர்ஸ் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. எம்எல்ஏஸ் வந்து ஓட் இன் இன்டைரக்ட் எலெக்ஷன். இன்டைரக்ட் எலெக்ஷன்ல வந்து ஓட் பண்ணுவாங்க. இவங்க வந்து எவ்வளவு மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 233 ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ராஜ்யசபா மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் பை எம்எல்ஏஸ் த்ரூ இன்டைரக்ட் எலெக்ஷன். While the president nominates 12 distinguished individuals. ராஜ்யசபா மெம்பர்ஸ் இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா எம்எல்ஏஸ் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஆனா அதுலயும் 12 நாமினிஸை வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து சூஸ் பண்ணுவாங்க. Seat allocation is based on state population. More populous state like Uttar Pradesh have more seat. இந்த எம்பி சீட் வந்து எப்படி அலோகேட் பண்ணுவாங்க அப்படின்னா பாப்புலேஷனை வச்சுதான் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. யூபி உத்தரப்பிரதேஷ்ல வந்து நிறைய பாப்புலேஷன் இருக்கிறதுனால உத்தரப்பிரதேஷ் தான் வந்து நிறைய சீட் வந்து இருக்கும். Rajya Sabha is a permanent body. 1/3 of its member retire every 2 years, ensuring continuity. ராஜ்ய சபா அப்படிங்கிறது வந்து ஒரு பெர்மனன்ட் பாடி. இதுல இருக்கிற 1/3 of the members வந்து every 2 இயர்ஸ்க்கு வந்து ரிட்டையர் ஆயிட்டே இருப்பாங்க. எம்எல்ஏஸ் vote using a single transferable vote system, ranking candidates by preference. எம்எல்ஏஸ் வந்து எப்படி வந்து இந்த பீப்புளை இந்த ரெப்ரசன்டேட்டிவை எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட் சிஸ்டம் மூலமா தான் வந்து இந்த ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாத்தையுமே வந்து சூஸ் பண்ணுவாங்க. Election of the President of India. The President of India is not directly elected by the common people. Instead, an electoral college is formed to carry out the election. This electoral college consists of இப்ப இந்தியால வந்து பிரசிடென்ட் வந்து எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா காமன் பீப்புள் வந்து எலெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ பிரசிடென்ட் வந்து யார் எலெக்ட் பண்ணுவா? மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஃப்ரம் போத் த ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. பார்லிமெண்ட்ல இருக்க போத் ஹவுஸ் லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவோட மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் எம்எல்ஏஸ் ஃப்ரம் ஈச் ஆஃப் இந்தியா ஸ்டேட் அண்ட் த யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் டெல்லி அண்ட் புதுச்சேரி. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியான எம்எல்ஏஸ் அது மட்டும் இல்லாம டெல்லி அண்ட் புதுச்சேரி அப்படிங்கிற யூனியன் டெரிட்டரியில இருக்கிற எம்எல்ஏஸும் வந்து பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணுவாங்க. The single transferable vote system is followed in this election since the president represents the whole country. This method ensures the support of both the central and state governments. The rules for voting and counting are very elaborate. The more populous state has a greater say. We need not go into the details at this stage. இப்ப இந்த பிரசிடென்ட் சூஸ் பண்றதுல வந்து இந்த சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட் சிஸ்டம் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பிரசிடென்ட் அப்படிங்கிறவங்க வந்து ஹோல் கண்ட்ரியுமே வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறதுனால இந்த பிரசிடென்ட் சூஸ் பண்றதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே வந்து இன்வால்வ் ஆகியிருப்பாங்க.
அது மட்டும் இல்லாம இதோட வோட்டிங் கவுண்ட் வந்து ரொம்ப எலாபரேட்டா வந்து இருக்கும். அதே மாதிரி எந்த ஸ்டேட்ல வந்து அதிக பாப்புலேஷன் வந்து இருக்காங்களோ அந்த ஸ்டேட்ல வந்து நிறைய ஓட்டர்ஸ் வந்து இருப்பாங்க. The following group of people is not involved in electing the president of India. President of Indiaவை எலெக்ட் பண்றதுல கீழ இருக்கிற இந்த பீப்புள்ஸ் யாருமே வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அப்படி என்னென்ன பீப்புள்ஸ் வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க அப்படின்னா, நாமினேட்டட் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா. ராஜ்யசபால வந்து பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்கல்ல 12 மெம்பர்ஸ். அந்த 12 மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ண முடியாது. நாமினேட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸ்டேட் அசம்பிளிஸ்ல எந்தெந்த மெம்பர்ஸ்லாம் வந்து நாமினேட் பண்ணி வந்தாங்களோ அவங்களும் இதுல வந்து ஓட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் போத் எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் இன் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட மெம்பர்ஸும் வந்து இதுல வந்து ஓட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நாமினேட்டட் மெம்பர் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் டெல்லி அண்ட் புதுச்சேரி. யூனியன் டெரிட்டரி அண்ட் டெல்லியில இருக்கிற நாமினேட்டட் மெம்பர்ஸ் யாருமே வந்து இதுல ஓட் பண்ண முடியாது. பைகேமரல் லெஜிஸ்லேச்சர்னா என்ன அப்படின்னா, பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் இஸ் a system where the legislative body is divided into two separated chambers or houses. பைகேமரல் லெஜிஸ்லேச்சர்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடியை டூ செப்பரேட் சேம்பர்ஸ் ஆர் டூ செப்பரேட் ஹவுஸா வந்து டிவைட் பண்ணிருக்கோமோ அதை தான் நம்ம பைகேமரல் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லுவோம். Thus, this ensures that only directly elected representatives vote to elect the president. This maintains democratic legitimacy as the president is meant to represent will of the people indirectly but meaningfully. மேல பார்த்த மாதிரி இந்தியாவோட பிரசிடென்ட் வந்து காமன் பீப்புள் யாருமே வந்து எலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா காமன் பீப்புள் எலெக்ட் பண்ணி வச்ச ஓட் பண்ணி செலக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாரும் தான் வந்து இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல வந்து ஓட் பண்ணுவாங்க. ஏன்னா பிரசிடென்ட் அப்படிங்கிறவங்க இன்டைரக்டா ஆனா மீனிங்ஃபுல்லா பீப்புளை ரெப்ரசென்ட் பண்றவங்களா இருப்பாங்க. எலெக்ஷன் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இப்போ பிரசிடென்ட் எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். வைஸ் பிரசிடென்ட் எப்படி சூஸ் பண்ணுவாங்க? த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் எலெக்டட் பை an electoral college consisting of the elected and nominated members of both the house of a parliament. Again, the system of single transferable vote is used. வைஸ் பிரசிடென்ட் சூஸ் பண்றதுமே நம்ம சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட்டிங் சிஸ்டம் தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஆனா வைஸ் பிரசிடென்ட் ஓட் பண்றதுக்கு எல்லா நாமினேட்டட் மெம்பர்ஸுமே வந்து சேர்ந்து எலெக்ட் பண்ணலாம். ஆனா காமன் பீப்புள் வந்து எலெக்ட் பண்ண முடியாது. The vice president is the chairperson of the Rajya Sabha. If there are situation when the president is not able to discharge their function, the vice president step into play the role. Vice president தான் வந்து ராஜ்ய சபாவோட சேர்பர்சனா வந்து இருப்பாங்க. சப்போஸ் பிரசிடென்டால ஏதோ ஒரு சிச்சுவேஷனால அவங்களால வர முடியல அப்படின்னா அந்த டைம்ல வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து அவங்களோட வேலையை பார்ப்பாங்க. Challenges and the road ahead. India's electoral system is celebrated as the world's largest democratic exercise. However, like all systems, it faces its share of challenges. Issues such as the growing influence of money in elections, a significant proportion of candidates with a criminal record, and voter apathy, particularly in urban areas, raise important questions about the health and future of our democracy. இப்போ வேர்ல்ட்லயே லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் எக்ஸசைஸ்ல வந்து இந்தியாவோட எலக்ட்ரல் சிஸ்டம் வந்து நம்ம வந்து நிறைய செலிப்ரேட் பண்ணிட்டே தான் இருக்கோம். ஆனாலும் இதுல வந்து நம்ம நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட் வந்து மணி வச்சு பணத்தை கொடுத்து அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துட்டே தான் இருக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து இருக்காங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட்க்கு வந்து நிறைய கிரிமினல் ரெக்கார்டு வந்து இருக்கும் அப்படிங்கிற ப்ரொபோஷனோட ரேஞ்ச் வந்து அதிகமாயிட்டே போகுது. இது எல்லாமே வந்து இந்தியன் டெமோக்ரஸியோட ஹெல்த் அண்ட் ஃபியூச்சரை வந்து ஸ்பாயில் பண்ணும். வே ஃபார்வர்ட் லைஸ் இன் எம்பவரிங் voters with the information they need to make thoughtful and responsible choices. Media education and awareness campaign must work together, help people, especially the youth, understand the importance of voting wisely. An aware and vigilant voter is the strongest safeguard of democratic system. It starts with asking the right question and ends with casting a responsible vote. இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ ஓட்டர்ஸ் வந்து இருப்பாங்கல்ல, அந்த ஓட்டர்ஸ் வந்து நம்ம மீடியா எஜுகேஷன் மூலமாவோ அல்லது நிறைய கேம்பெயின் அவேர்னஸ் கேம்பெயின் வந்து நம்ம நிறைய கொண்டு வர்றது மூலமாவோ ஸ்பெசிஃபிக்கா யூத் வந்து நம்மளோட ஓட்டிங் வந்து எப்படி வைஸா யூஸ் பண்ணணும், நம்மளோட ஓட்டிங் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணும் அப்படிங்கறத வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு கேம்பெயின் மூலமா சொல்லிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு.
இந்த மாதிரி அந்த யூத்தோட மைண்ட் செட்ட நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்டின்னாலே, டெமோக்ராட்டிக் சிஸ்டம்ல நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் சேஃப்கார்ட கொண்டு வரலாம். இப்படி பண்றதுனால அவங்க கரெக்ட்டான கொஸ்டின் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட வோட்டிங்கோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. இதோட இந்த லெசன் முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்இ.